சங்கதி 24 செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். அனுர உரையாற்றவிருந்த மேடையை படம் பிடித்த தமிழ் இளைஞனுக்கு நேர்ந்த கதி. கனமழை காரணமாக திருகோணமலை மாவட்டத்தில் வெள்ளத்தில் மூழ்கிய வயல் நிலங்கள். பிள்ளையானை பற்றி பேசாவிட்டால் களுவாஞ்சிக்குடி அஸ்ரப்புக்கு நித்திரை வராது, கடுமையாகச் சாடும் கருணா. உயிர் அச்சுறுத்தலால் பாதுகாப்பு கோரும் தேசபந்து தென்னக்கோன். சர்வதேசத்தின் கவனத்தை ஈர்க்கவே உள்ளூராட்சி தேர்தலில் என்பிபி மும்முரம், ஸ்ரீதரன் பகிரங்கம். யாழ் மாநகர சபையை கைப்பற்றும் கட்சி தொடர்பில் அதிர்ச்சி தகவல். அரசாங்கத்துக்கு சிவப்பு எச்சரிக்கையை வழங்குவோம் என்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச. உலகின் 14 நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள், பழங்கள், தானிய வகைகள் மற்றும் 300க்கும் அதிகமான நந்திமார் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் எம்மிடம் பெற்றுக் கொள்ளலாம். VSCO கேஷ் அண்ட் கேரி என்றும் உங்களுடன். தொடர்வன விரிவான செய்திகள். கொழும்பில் காலிமுகத்திடலில் அமைக்கப்பட்ட மேடையை படம் பிடித்ததாக கூறப்படும் ஒரு தமிழ் இளைஞர் நேற்று கோட்டை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கலந்து கொள்ளவிருந்த மேதின கூட்டத்துக்காக இந்த மேடை அமைக்கப்பட்டது. சந்தேக நபரான இளைஞனின் நடத்தையை கண்காணித்த பின்னர் அவரை கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அவர் பதுளை பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் தற்போது வெள்ளவத்தை கிருளப்பனையில் வசித்து வருவதாகவும் போலீசார் விசாரணைகளில் தெரிவித்துள்ளனர். குறித்த இளைஞன் பிள்ளையந்தலை பகுதியில் பணிபுரிந்து வருவதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். ஜனாதிபதி கலந்து கொள்ளவிருந்த மேதின கூட்டத்தை மேடை மிகவும் ஆடம்பரமாக இருந்ததால் தான் அதை படம் பிடித்ததாக அந்த இளைஞன் போலீசாரிடம் கூறியுள்ளார். திருகோணமலை மாவட்டம் தம்பலகாமம், கிண்ணியா பிரதேச செயலக பகுதிகளில் உள்ள வயல் நிலங்கள் கனமழையால் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. தம்பலகாமம் கோயிலடி பகுதியை அண்டிய வயல் நிலங்களும் கிண்ணியா சூரங்கல் பகுதியை அண்டிய பல ஏக்கர் வயல் நிலங்களும் நீரில் மூழ்கியுள்ளன. தற்பொழுது நிலத்தை பதப்படுத்தி நெற்செய்கைக்காக விதைத்து ஓரிரு நாட்களின் பின்பு கனமழை காரணமாக நீரில் மூழ்கடிக்கப்பட்டுள்ளது. இதனால் மீண்டும் விதைக்க வேண்டியுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் கந்தளாய் குளத்தின் வான் கதவுகள் திறக்கப்பட்டதாலும் நெற்செய்கை நீரில் மூழ்கியுள்ளதாக விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர். களுவாஞ்சிக்குடி அஸ்ரப்புக்கு பிள்ளையானை பற்றி பேசாவிட்டால் நித்திரை வராது என கருணா அம்மான் தெரிவித்துள்ளார். வாழைச்சேரியில் இடம்பெற்ற கிழக்கு தமிழர் கூட்டமைப்பின் மேதின கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். களுவாஞ்சிக்குடி அஸ்ரப்பின் வாயில் வரும் வார்த்தை பிள்ளையான் பிள்ளையான் பிள்ளையான். அவரை பற்றி பேசாவிட்டால் அவருக்கு நித்திரை வராது. அரசியல் பழிவாங்கலால் திட்டமிட்டு பிள்ளையானை கைது செய்தனர். இந்த உலகம் முழுவதும் பிள்ளையான் பிள்ளையான் என்று கத்துகிறார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். 72 வருடங்களுக்கு மேலாக வீட்டுக்கு வாக்களித்து வீடும் இல்லாமல் தமிழ் மக்கள் நடுத்தெருவில் கொண்டு வந்தவர்கள்தான் தமிழரசு கட்சியினர் என இதன்போது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளர் பூபாலப்பிள்ளை பிரசாந்தன் குறிப்பிட்டார். போராளிகளின் புதைக்குழிகளில் நின்று கேவலமாக வாக்கு கேட்கும் நீங்கள் போராளிகளின் குடும்பங்களை புதைக்குழிக்குள் கொல்லாமல் பாதுகாக்க முடியாமல் நிற்கிறீர்களே, வெட்கமில்லையா? எங்களை விமர்சிப்பவர்கள் அனைவரும் நாங்கள் போட்ட பாதைகளால் தான் செல்கிறார்கள் என்றும் அவர் இதன் பொழுது குறிப்பிட்டிருந்தார். தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதால் தனக்கு பாதுகாப்பு வழங்குமாறு தேசபந்து தென்னக்கோன் போலீசாரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பான எழுத்து மூல கோரிக்கை நேற்று பதில் போலீஸ் அதிபர் பிரியந்த வீரசூரியவிடம் முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பதவி சார்ந்த கடமைகளை மேற்கொள்ள தடை விதிக்கப்பட்டுள்ள போலீஸ் அதிபர் தேசபந்து தென்னக்கோனின் உயிருக்கு பாதாள உலக கும்பலின் தலைவர் கஞ்சிபானி இம்ரானிடமிருந்து அச்சுறுத்தல் காணப்படுவதாக சமீபத்தில் தகவல் ஒன்று வெளியானது. இவ்வாறான சூழலில் தன்னுடைய பாதுகாப்பு முற்றிலும் நீக்கப்பட்டுள்ளதாகவும் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதால் தகுந்த பாதுகாப்பு வழங்குமாறும் தேசபந்து தென்னக்கோன் போலீசாரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்நிலையில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தேசபந்து தென்னக்கோன் தலைமறைவாக இருந்தபோது அவருக்கு பாதுகாப்பு வழங்கிய அதிகாரிகளை நீக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் இது தொடர்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டால் அது குறித்து பரிசீலிக்கப்படும் என்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் மேலும் தெரிவித்தார். தேசபந்து தென்னக்கோனின் உயிருக்கு ஏதேனும் அச்சுறுத்தல் உள்ளதா என்பதை தீர்மானிக்க போலீசாரால் பாதுகாப்பு மதிப்பாய்வு நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதனூடாக அவருக்கு பாதுகாப்பு வழங்க பரிந்துரைக்கப்பட்டால் பாதுகாப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் போலீஸ் தலைமையகம் குறிப்பிட்டுள்ளது.
தமிழ் மக்கள் தம்மை அங்கீகரித்ததாக சர்வதேசத்துக்கு காட்டவே உள்ளூராட்சி தேர்தலில் என்பிபி மும்முரமாக உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவருமான சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார். இலங்கை தமிழரசுக் கட்சியின் பூநகரி பிரதேச சபைக்கான தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். வடக்கு கிழக்கில் உள்ள உள்ளூராட்சி சபைகளை கைப்பற்றுவதனூடாக தமிழ் மக்கள் தங்களை அங்கீகரித்திருக்கிறார்கள் என்றும் அவர்கள் மீது மேற்கொள்ளப்பட்டது இனப்படுகொலை அல்ல என்றும் காட்டவே அந்த அரசாங்கம் முயற்சிக்கிறது. இந்நிலையில் மனித குலத்துக்கு எதிரான போர்க்குற்றங்களில் இலங்கையின் அரசு ராணுவ நிர்வாகம் ஈடுபடவில்லை என்று நிரூபிப்பதற்கான ஜனநாயக தீர்ப்பாக உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தலை பயன்படுத்த எல்லா வகை பிரியத்தனங்களையும் மோசடிகளையும் அரசாங்கம் மேற்கொண்டு வருவதாகவும் ஸ்ரீதரன் தெரிவித்தார். யாழ் மாநகர சபையை பொறுத்தவரை தமிழர்களை பொறுத்தவரை பெரும் அடையாளமாகவும் தமிழ் தேசிய சித்தாந்தங்களுக்கு முற்பட்டிருந்தது. தமிழர்களுக்கான மாநகர சபையாக யாழ் மாநகர சபையும் மட்டக்களப்பு மாநகர சபையும் காணப்பட்டது. இந்த நிலையில் மாநகர சபைகளை பொறுத்தவரை மக்கள் தமிழ் கட்சிகளுக்கு ஆதரவு தருவார்களா என்பது சந்தேகத்துக்கிடமானது என அரசியல் ஆய்வாளர் திவாகரன் தெரிவித்துள்ளார். அதேபோன்று தமிழ் கட்சிகள் எதுவும் வெற்றி பெறாதென்று யாழ் மாநகர சபையின் முன்னாள் மேயர் ஒருவர் தெரிவித்ததோடு 9 அல்லது 10 இடங்களை மட்டும் தமிழ் கட்சிகள் பிடிக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறு 9-10 இடங்களை வைத்து ஆட்சி அமைக்க முடியாதென்றும் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்கத்துக்கு சிவப்பு எச்சரிக்கையை வழங்குவதற்கு மக்கள் அணிதிரள வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அறைகூவல் விடுத்துள்ளார். தலவாக்க எல்லையில் நடைபெற்ற மேதின கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் இந்த அறைகூவலை விடுத்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், மின்சார கட்டணம் குறைக்கப்படும் என அனுர் அரசாங்கம் உறுதியளித்தது. ஆனால் தேர்தல் முடிந்த பின்னர் மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட உள்ளது என எமக்கு தகவல் கிடைத்துள்ளது. மின்சார கட்டணத்தை 33% குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியவர்கள் இன்று மக்களை ஏமாற்றுகிறார்கள். எனவே இந்த அரசாங்கத்துக்கு சிவப்பு எச்சரிக்கையை விடுப்பதற்காக உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியை மக்கள் ஆதரிக்க வேண்டும். மக்களை எல்லா வழிகளிலும் ஏமாற்றி வரும் இந்த அரசாங்கத்துக்கு உள்ளூராட்சி சபை தேர்தலில் பாடம் கற்பிக்க வேண்டும். நாட்டு மக்களுக்கு உப்பை கூட பெற்றுக் கொடுக்க முடியாதவர்களை ஆட்சி பீடத்தில் இருப்பதாக அவர் கூறியுள்ளார். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளுக்காக சங்கதி 24.com உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.